Good morning, students. Today let us see life skill lesson 11, the three dolls. Don't walk behind me, I may not lead. Don't walk in front of me, I may not follow. Just walk beside me and be my friend. ஆல்பர்ட் கேம்பஸ் சொல்கிறாரு. என்னென்னா, என் கூட என் பின்னாடி பேசாதீங்க, என் முன்னாடி நடக்காதீங்க, என்னை என்ன பண்ணாதீங்க, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, என் கூடவே ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக வாங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் திங்க் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாகவே என்ன பண்ணுவோம், யாருமே நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதோ நம்மளை லீட் பண்ணுறதோ லைக் பண்ண மாட்டோம் இல்லையா. ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்களுடைய லீடிங்கு, அவங்களுடைய அட்வைஸ் எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதுதான் ஆல்பர்ட் கேம்பஸ் சொல்கிறாரு. A long time ago, there was a rule of Mughal Empire in India called Jalaluddin Muhammad Akbar. We know him as Akbar the Great. Akbar was a very intelligent, wise, kind and just ruler. We have all heard stories of his justice and his belief in equality. Akbar was sharp and clever as a child. He did not get any formal education as a child, but was very knowledgeable in various subjects like battle tactics, finance, history, arts and poetry. He liked the companion of learned people and invited many to be part of his court. Among these, 9 were famous and were called the Navratra, the 9 jewels of his court. Among these 9 jewels, there were 5 people who were well known. Their fame had spread far and wide. Tarzan was known for his singing. King Toramal was a financial wizard. Abdul Fazal was a great historian. Faizi was a talented poet. Raj Man Singh was famous for his chivalry, and Birbal gave valuable advice. Akbar's name and fame spread in this entire country. Everyone knew about court seeking rewards and recognition. A few came to exhibit their own wisdom and test the king. One day an artist came to the court of the empire. He had 3-legged dolls. The dolls were painted in bright color. Their clothes were new and shiny, and they had happy, smiling faces. The noticeable things was that they were absolutely identical to each other. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி அக்பர், ஜலாவுதீன் முகமது அக்பருங்கிறது தான் நமக்கு அவருடைய அக்பருடைய முழு பேர். அவர் நம்ம எல்லோரும் என்ன நினைச்சு சொல்லுவோம், அக்பர் த கிரேட் அப்படின்னு. ஏன்னா அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட், அவர் ரொம்ப வயசு, அறிவாளி, எல்லா திறமையும் கொண்டவர். அதனால் அக்பர் ரொம்ப ரொம்ப ஜஸ்டிஸாக நியாயமாக நடந்துக்கிறவர் அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி அக்பர் ரொம்ப ஷார்ப்பாக கிளவரான ஒரு குழந்தையாக வளர்ந்தார். என்னதான் அவருக்கு எஜுகேஷனல் கிடைக்கலனாலும் அவரை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னது எஜுகேஷன்ஸில் அவரை டெவலப் பண்ணி அவராகவே பேட்டல் டேக்கல்ஸு, ஃபினான்ஸு, ஹிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் பொயட்ரி எல்லாமே கற்றுக்கிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி அது தெரிஞ்சவங்கள அவர் கூட வச்சுக்கிட்டாரு. ஸோ அவருடைய கோர்ட்டில் நிறைய பேர் மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் ஒரு பர்டிகுலராக ஒரு 9 மினிஸ்டர்ஸை அவர் தேர்ந்தெடுத்து அவங்கள பெஸ்ட்டாக வச்சுருந்தாரு. அந்த 9ல் 4 போர்ட்ரஸ் ரொம்ப ரொம்ப அவருக்கு க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அதனால் அவருடைய பேர் புகழ் ரொம்ப பரவ ஆரம்பிச்சிச்சு. அதில் டேசனுங்கிறவர் பாட்டுக்காகவும், இந்த டோரமல் அவர் ஃபினான்ஷியல் பார்த்துக்கிறவர், அப்துல் பிசால் ஹிஸ்டோரியனாகவும், ஃபைசி டேலண்டட் பொயட்டு, மான்சிங் ஃபேமஸ் செல்வரி. அது மட்டும் இல்லாமல் பீர்பால் தான் என்னது அவருக்கு வேல்யூபிளான அட்வைஸ் கொடுக்குறவராக இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆர்டிஸ்ட் 3 பொம்மை எடுத்துகிட்டு வராங்க. அந்த 3 பொம்மையை பெயிண்டிங் பண்ணி அழகாக கலர் அடித்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைலிங்காக இருக்குது. அந்த பொம்மையை என்ன பண்ணுறாருங்க,
எடுத்துகிட்டு வந்து சபையில் எல்லோரும் முன்னாடி வைக்கிறாரு அந்த ஆர்டிஸ்ட். Do you think the dolls are beautiful? The artist asked one of the courtiers. Now most of the courtiers never really spoke their mind. They only agreed with the empire. This time the courtier was not sure of the empire's reaction to the dolls. Had he liked them? The empire was quiet. No emotions could be discerned on his face. ஸோ என்னாச்சு, அந்த பொம்மையை எடுத்து வந்து கொடுத்துட்டு இந்த பொம்மையை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, இது பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு கேட்ட உடனே அந்த கோர்ட்டில் கேட்குறாரு. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எம்பையர் அக்பரை பார்த்துட்ருக்காங்க. அக்பரோடைய ரியாக்ஷன் என்ன, அவர் சொல்கிறத தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், வழிமொழியணும் அப்படி சொல்லிட்டுன்னு. ஸோ அப்போ வந்து அக்பர் வந்து என்ன பண்ணுறாரு, எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அந்த பொம்மையை அப்படியே உத்து பார்த்துட்ருக்காரு. அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் கேட்குறாரு, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அக்பர் ரொம்ப குவைட்டாக அவரோட இமோஷனில் அவருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல தெரியாத மாதிரி எல்லாம் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் அவரை பார்த்துட்டே இருக்காங்க, அவருடைய ஃபேஸை பார்த்துட்டே இருக்காங்க. வெல், the courtier murmured, looking at the empire for some guidance. I think they were very good and I am very impressed, Akbar said. Oh yes, sir, I was just going to say the same thing, the courtier literally shouted out. Your work is very good, Akbar told the artist. I have decided to buy one of the doll from you for my son. And since no other child can have the same toy as my child, I want you to destroy the other two dolls. The other courtiers hesitant to agree with the empire. They shouted, yes, 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 sir. You are absolutely right. No one should have the same toy as our young prince. Meanwhile, Birbal had been examining the three dolls carefully. He had, so if I may, I could like to say that you should buy all the three dolls for your son. Birbal was very wise and witty. So the empire courtiers and other people were jealous of him and were constantly looking for ways to humiliate and degrade him. They saw this as a good opportunity to put him down in eyes of the empire. ஸோ என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாரு, அப்புறமேட்டு கிங் அந்த பொம்மையை பார்த்துட்டு வெல் வெரி குட், நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருக்குன்னொன்னே, சரி ஓகே நான் வந்து ஒரே ஒரு டாலை வாங்கிக்கிறேன், ஏன்னா என் பையனுக்கு ஒரு டால் போதும், மீதி இருக்கிற 2 டாலும் நான் டிஸ்ட்ராய்ட் பண்ணிவிடுவேன், ஏன்னா என் பையன் மாதிரி இங்கே யாரும் பொம்மை வச்சு விளையாடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவங்க என்ன கோட்ரஸில் இருக்க எல்லோரும் மற்றவங்கெல்லாம் அமைச்சர்கள்லாம் ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் சொன்னது, நம்மளோட பிரின்சஸ் இளவரசர் வச்சுருக்க பொம்மை மாதிரி யாரும் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, பீர்பாலும் அந்த சபையில் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பொம்மையை செக் பண்ணிகிட்ருக்கார். செக் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் சொன்ன தப்பு, இந்த 3 பொம்மையும் நம்ம வாங்கி தான் ஆகணும், இந்த 3 பொம்மையுமே டிஃப்ரெண்ட்டான விதத்தில் அந்த ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தயார் பண்ணியிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் வருது, நம்மளாம் ஒரு விஷயம் சொல்கிறோம், இவர் மட்டும் என்னடா இது இல்லைங்கிறாரு, இதான் சான்ஸு, இவரை வந்து என்ன பண்ணக்கூடாது, சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு இவரை டிகிரேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு மற்ற கோர்ட்டர்ஸ்லாம் நினைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இவர் மேலே பழி போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. எம்பையருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது, என்னவோ பீர்பால் வந்து ஏதோ சொல்ல போகிறான், என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாரு. Sir, Birbal is being unreasonable. There is no need to buy all the 3 dolls and waste money, said one of the courtiers. The empire was very annoyed. However, since he really liked Birbal a lot and did not want to scold him in front of everyone, he said, Birbal, I want to explain why you are asking me to buy all the 3 dolls and waste money. If you are not able to come up with a convincing explanation, I will punish you. Birbal took the dolls in his hand. The dolls were the same in height, weight, and the same in features too. There was absolutely no difference between them. Jagadaba, the explanation is very simple. Birbal then asked for 3 short, thin pieces of sticks to the
brought to their court. The artist is very clever, Birbal said. He is teaching insightful wisdom to the children through his art. These three dolls sympathize three types of friends. ஸோ என்ன சொல்கிறாரு பீர்பால், இல்லை இது மூணுமே வாங்கணும் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் என்னன்றாங்க, எதுக்கு ஒரே மாதிரி இருக்க 3 பொம்மை வாங்கணும், காசை விரையமாக்கலான்னு பார்க்குறீங்களா, ஏன் வேஸ்ட் பண்ணணுன்னே. ஏன்னா கிங்குக்கு வந்து என்னது எம்பையருக்கு அசோகாவுக்கு பீர்பால் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் முன்னாடி அவர் திட்டக்கூடாதுன்னு அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து இதுக்கு கரெக்டான ரீசன் சொல்லணும்னா கண்டிப்பாக உன்னை பனிஷ் பண்ணிவிடுவேன். ஸோ எதுக்காக 3மே வாங்கணும்னு நீ நினைக்கிற அப்படி சொன்னோடனே பீர்பால்ன்றாரு, இந்த டாலர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, எல்லா ஹைட்டு வெயிட்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். முதல்ல ஒரு தின்னான ஒரு ஸ்டிக்கு, ஒரு சின்ன ஸ்டிக்கு எடுத்துகிட்டு வாங்க, 3 ஸ்டிக்கு வேணும் அப்படி சொல்கிறாரு. சரி சொல்லிட்டு இதை தயார் பண்ண ஆர்டிஸ்ட்டு ரொம்ப கிளவரு. அவர் வந்து பிள்ளைகளுக்கு புதிய நாணத்தை அறிவுரையை சொல்லணும்னு சொல்லிட்டு இதை தயார் பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருக்கணும், 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை தான் இதில் அவர் டிஸ்பிளே பண்ண பார்த்துருக்காரு அப்படி சொல்கிறாரு. Let us examine the first doll. If you look carefully, you will see that the first doll has holes in both the ears. Birbal inserts one of the small stick into the one of the ears of the doll and moved it. The stick came out into the other ear. He then picked up the second doll and said, "This doll has a hole in one of the ears and the hole in the mouth." He took another stick and inserted it into the hole of the ears and soaked the doll. The stick came out in the mouth. After that, Birbal showed the third doll to everyone in the courtroom. This doll has a hole in only one ear and nowhere else. He then took the third piece of the stick and inserted in the ear hole. He violently soaked the doll, but the stick remained there. My lord, these 3 dolls represent 3 types of friends. It is important for every man to have one true friend. Such a friend will help him in difficulties, listen to him with sympathy and keep his secret. The first of the 3 dolls represents the worst kind of friend if you poor. ஸோ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த 3 இதுக்கு எக்ஸாமின் பண்ணுறதுக்கு எனக்கு 3 ஸ்டிக்கு வேணும் கேட்டார் இல்லையா. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையில் வந்து 2 காதில் ஓட்டை இருக்குது பாருங்கள். ஒன்றுத்தில் வந்து ஒரு காதில் ஒரு வாயில் ஓட்டை இருக்குது, இன்னொரு பொம்மைக்கு ஒரே ஒரு காதில் தான் ஓட்டை இருக்குது. ஸோ 2 காதில் ஓட்டை இருக்கிறத ஸ்டிக்கு போடுறாரு, அதை ஸ்ட்ரோக் பண்ணோன்னே இன்னொரு பக்கம் வந்து விழுந்துடுது இன்னொரு காது வழியாக. அதே மாதிரி இன்னொரு பொம்மை உள்ள ஓட்டை, இப்போ செகண்ட் பொம்மையில் இருக்க ஓட்டையில் இருக்க காதில் இருக்க ஓட்டையில் ஒரு ஸ்டிக்கை போடுறாரு, அதை ஷேக் பண்ணோடனே அது மவுத் வழியாக வெளியே வந்துடுது. தேர்டு ஒன்றில் வந்து ஒரே ஒரு ஹோல் தான் இருக்கு இல்லையா, அதில் போட்டார், அது எங்கேயுமே வெளியே வரல. ஸோ இது மூலயமா நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்ல வராங்க. நமக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்கணும், நம்ம டிஃபிகல்ட்டி நம்ம கஷ்டத்தில் நம்ம கூட எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பொம்மை வந்து எக்ஸாம்பிளாக இருக்கும். அதை மைண்டில் வச்சு தான் இந்த ஆர்டிஸ்ட் வந்து இதை ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு பீர்பால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. Such a friend, he pretends to listen when actually he does not. What he hears goes into one ear and comes out through the other ear. He cannot help anyone at all. The next doll represents the second type of friends. These friends are very trusters. When you reveal your secrets to such friends, they seem to be listening to you with sympathy. However, they tell all your secrets to others. They cannot keep a secret safe. Such friends are dangerous. The third doll is the best. It represents the best sort of friends. Whenever you talk to such a friend, you get a good listener. Such a friend will listen to you carefully with a patient ear. He will keep all your secrets and will never tell them to anyone. Such a friend is trustworthy and you are safe with such a friend. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 டைப்பான ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, முதல்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட காது கொடுத்து கேட்குற விஷயத்த சரியாகவே நம்மளோட சாரோஸ் நம்ம கவலையை வந்து பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க.
இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போகிற மாதிரி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம கூட காலத்துக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. ரெண்டாவது டால், செகண்ட் டாலில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளோட இதுக்குள்ள ஸ்டோரி, நம்மளோட சீக்ரெட்ஸ்லாம் கேட்டுக்குவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க சீக்ரெட்டாக அதை வச்சுக்க மாட்டாங்க. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, வேறு ஒருத்தர்கிட்ட அதை ஷேர் பண்ணுவாங்க. நம்மளுடைய கவலைகளை, நம்மளோட இதை, நம்ம சொன்ன சீக்ரெட்லாம் மற்றவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ட்ரஸ்ட்வர்தியாக இருக்க மாட்டாங்க. அப்புறம் தேர்டு டால் பார்த்திங்கன்னா அது வந்து என்னது, நம்ம ஒரு விஷயத்த சொன்னோன்னா அவங்க மனசுக்குள்ளேயே நிறுத்திக்கிட்டு நமக்காக என்ன பண்ணுவாங்க, கேர் எடுத்துக்குவாங்க. நம்மளுடைய சீக்ரெட்ஸை அவங்களோட சீக்ரெட்ஸாக காப்பாற்றுவாங்க. அவங்க தான் ட்ரஸ்ட்வர்தி, அவங்கள தான் நம்ம நம்பணும். அப்படிங்கிறது தான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை பற்றி இது சொல்லுது அப்படி சொல்கிறாரு. எவ்ரி மேன் ரிக்வயர்ஸ் அ வெரி ட்ரூ ஃப்ரெண்ட் டு ஹெல்ப் ஹிம் இன் டிஃபிகல்ட்டிஸ், டு லிசன் டு ஹிம் வித் சிம்பத்தி அண்ட் கீப் தீஸ் சீக்ரெட்ஸ். Akbar was very happy with Birbaal's explanations. He bought all the dolls for his son and praised the artist for teaching wisdom to the young. ஸோ பீர்பால் சொன்னது வந்து என்னாச்சு, அக்பருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, வெரி குட், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க, இப்படி தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இந்த 3 டைப்பையும் விளக்குற இந்த பொம்மையை 3மே நான் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அக்பர் வாங்கிக்கிறாரு. அந்த ஆர்டிஸ்ட்டையும் நீங்கள் வந்து இந்த பொம்மை வழியாக பசங்களுக்கு ஞானத்தை போதிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இந்த அப்படி சொல்லிவிட்டு அவரை பெருமைப்படுத்துகிறாரு. Moral: good friends are like stars. You don't always see them, but you know that they are always there. Fake friends are like shadows. They follow you in sun, but leave you in the dark. ஸோ என்ன சொல்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே ஸ்டார் மாதிரி, நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அவங்க நமக்கு கூட வருவாங்க. ஆனால் நம்மளுடைய அவங்க வந்து என்னது, எப்போவுமே நம்ம கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஃபேக்காக இருக்கிற, பொய்யாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே நம்ம கூட இருக்கிற மாதிரி இருப்பாங்க, நம்ம ஷேடோ மாதிரி இருப்பாங்க. எப்போனா நம்ம சன் இருக்கும்போது நம்ம கூட இருப்பாங்க. நமக்கு ஒரு ப்ராப்ளம், நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம ஒரு கவலையில் இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளை விட்டு போயிடுவாங்க. பட் தே லீவ் இன் த டார்க், நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு குட் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ பி எ குட் ஃப்ரெண்ட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Students, I have completed the lesson here. Study well and understand the lesson. Thank you, children.